الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس إن كنتم في ريب من البعث فإنا خلقناكم من تراب ثم من نطفة ثم من علقة ثم من ملغة مخلقة وغير مخلقة لنبين لكم ونذكر في الأرحام ما نشاء إلى أجل مسمى صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது செய்த மாபெரும் உபகாரம். இந்த ரமலானுடைய காலங்களில் பகல் நேரங்களில் பசித்திருந்து இரவு நேரங்களில் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய சுஜூது செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சுஜூதை மௌத் வரையிலும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். எந்த வார்த்தை இரவு நேரங்களில் ஓதக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தானோ, கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தானோ, ஓதிய நாவிற்கும் கேட்ட செவிகளுக்கும் குர்ஆனுடைய தொடர்பை நம் மூச்சு இந்த துன்யாவிலே நிற்கும் வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, இறைமறையாம் திருக்குர்ஆன் என்பது மனித குலத்திற்கு வழங்கப்பட்ட ஒரு மகத்தான வேதமாக இருக்குது. அதில் வெறும் சட்ட தொகுப்பு மட்டுமல்ல, மனிதன் எப்போ பிறந்தான், மனிதனுடைய வாழ்வு என்ன, அவருடைய மரணம் என்ன, மரணத்திற்கு பின்னால் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதையெல்லாம் சிந்திக்க தூண்டக்கூடிய ஒரு விடயம்தான், ஒரு புத்தகம்தான், ஒரு வேதம்தான் இந்த குர்ஆனாக இருக்குது. அந்த வகையில் இன்று ஓதப்பட்ட திருக்குர்ஆனுடைய 22வது அத்தியாயம் சூரத்துல் ஹஜ்ஜி, அதாவது 17வது ஜுஸுவிலிருந்து 18வது ஜுஸு, அரை ஜுஸுக்கள் இன்னைக்கு முடிக்கப்பட்டிருக்குது. இப்போ தொழுகையை பற்றியும் குறிப்பிடுறான், ஹஜ்ஜை பற்றியும் குறிப்பிடுறான். அப்போ ஒவ்வொரு வார்த்தைகளையும் குர்ஆனுடைய விடயங்கள்லேருந்து நம்ம எடுத்து சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் நாட்கள் நமக்கு பத்தாது. ஏதோ அன்று ஓதக்கூடிய ஆயத்துகளில் எது என்னுடைய சிந்தனைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்றானோ அந்த ஒரு ஆயத்தை வைத்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்குறான். அந்த அடிப்படையில் ஹஜ்ஜி என்ற ஒரு சூரா, ஹஜ்ஜி என்பது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு கடமை என்பதை எல்லோரும் அறிந்த விஷயம். வாழ்க்கையில் ஒரு நாளாவது காபத்துல்லாவை பார்க்கணும் என்ற நியத்து வைக்க வேண்டும். அவ்வளோ பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கடைசி கடமை, அதிலும் குறிப்பாக ஹஜ்ஜி உம்ராவுடைய விஷயங்கள். இப்போ ஹஜ்ஜி என்ற சூறாவையே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி வச்சிருக்கிறான். மனித படைப்பினுடைய ரகசியங்களை, மனிதன் நம்ம எப்படி படைத்தோம், என்னுடைய பேராற்றல் எவ்வளோ பெரிய மகத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றி இந்த ஆயத்தில், முதல்ல நான் ஓதிய ஆயத்தில் துல்லியமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காமிக்கிறான். மௌத்தா போயிட்டோம், மரணத்திற்கு பின்னாடி மீண்டும் உயிர் கொடுக்கப்படுமா, மறுமை ஒன்று இருக்குதா, இந்த மனிதனுடைய அறிவால கற்பனை செய்யக்கூட முடியாது. இன்னைக்கும் சரி, நாளைக்கும் சரி, ஆரம்பத்தில் வந்த நபிமார்களும் சரி, நபிமார்கள் கட்டி காத்த அந்த சமூகத்தினரும் சரி கேட்ட கேள்வி, மனிதன் இறந்த பின்னாடி நிச்சயமாக உயிர்ப்பிக்க முடியுமா, மறுமை ஒன்று இருக்குதா? இன்னைக்கு என்னத்த முஸ்லீமாக இருந்தாலும் என்ன செய்யப்படுது, அதிகமான மக்களுக்கு இந்த சந்தேகம் இருக்குது. இப்போ இந்த சந்தேகத்தை பற்றி இந்த ஹஜ்ஜின் உடைய சூறாவில் 5வது வசனம் கீழே நான் மேலே ஓதிய ஆயத்து, இல்லாத ஒன்றிலிருந்து உங்களை படைத்தவனுக்கு எதுவுமே இல்லை, மண்ணாக இருந்த உங்களை படைச்ச எனக்கு மீண்டும் உயிர் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு சக்தி இருக்காதா, நீங்கள் சிந்திக்க வேண்டாமா
என்பதை பற்றி இன்னைக்கு ஓதிய வசனம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு படிப்பினையாக கூறி காட்டுது. நமக்கு மட்டுமல்ல, மனிதன் எவ்வளவெல்லாம் ஆணவத்தோடு நடக்கின்றமோ, உன்னுடைய ஆணவத்தை எல்லாவற்றையும் அடக்கி இறைவனின் மகத்துவத்தை உணர்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜி என்ற சூரா குரான்லையே ஹஜ்ஜி மக்காவிலும் இறங்குச்சு, மதீனாவிலும் இறங்குச்சு. 2 பிரிவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூறாவை தனித்தனியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இறக்கும் போதும் இறக்குனான், மதீனாவில் இறக்கும் போதும் இறக்கி தான் என்ன செஞ்சான், சூறாவுடைய தொடர்பை முடித்தான். இப்போ திருக்குறானில் சூரத்துல் ஹஜ்ஜி மக்காவிலும் இறங்கப்படுச்சு, மதீனாவிலும் இறங்கப்படுச்சு. இதில் விசுவாசம் என்றால் என்ன, அல்லாஹ்வுடைய விசுவாசம் எப்படி, அல்லாஹ்விடத்தில் விசுவாசமாக இருக்கணும், மறுமையினால் எவ்வளவு நம்பணும், இறைவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். யா அய்யுஹன்னாஸ், ஓ ஈமான் கொண்ட இல்லை, ஈமான் கொண்ட யா அய்யுஹல்லதீன ஆமனு அப்படின்னு சொல்லி குரானில் நிறைய இடங்களில் நீங்கள் ஓதுவியே. யா அய்யுஹல்லதீன ஆமீனு அப்படின்னு சொன்னால் ஓ ஈமான் கொண்டவர்களே, முஸ்லீம்களே அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். ஆனால் சில இடங்களில் எப்படி சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் யா அய்யுஹன்னாஸ், உலகத்தில் உள்ள மக்களே. அது முஸ்லீம்கள் மட்டுமல்ல, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய வசனம் யா அய்யுஹன்னாஸ். அதே போன்ற ஹஜ்ஜிலையும் தாயத்தை சொல்லி காமிக்கிறான், யா அய்யுஹன்னாஸ் இன் குன்தும் ஃபீ ரைபின் மினல் பாஸி ஃபஇன்னா ஹலக்னாக்கும் மின் துராப். நீண்ட ஆயத்து. மனிதர்களே, உங்களுடைய மௌத்துக்கு பின்னாடி நீங்கள் மீண்டும் உயிர் நம்ம கொடுத்து எழுப்புவோம் என்பதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்குறான். அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. அல்லாஹ் சொல்கிறான், மினல் பாஸி ஃபஇன்னா ஹலக்னாக்கும் மின் துராபின். நான் உங்களை முதலில் மண்ணிலிருந்து மண்ணை எடுத்து உங்களை படைக்கிறதுக்கு, மின் துராபின். அதற்கு பின்னாடி சொல்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், சும்ம மின் நுத்துஃபத்தின், அற்பமான நுத்துஃபா, விந்து துளி என்று சொல்லக்கூடிய மனிதர்களுடைய ஆடையில் பட்டாவே நஜீஸ். அப்படிப்பட்ட மனிதர்கள் வெறுக்கக்கூடிய ஒரு அற்பமான நீரில் இருந்து என்ன செஞ்சோம், மண்ணை எடுத்து அதற்கு பின்னாடி மனிதனை படைத்து, மனிதர்களிலிருந்து ஒரு அற்பமான மனிதர்களால் நீங்களே உங்கள் உடம்புலேருந்து வரக்கூடிய அந்த அற்ப துளியை வெறுக்கக்கூடிய ஒரு அற்பமான நீர், அதிலிருந்து என்ன செஞ்சோம் உருவாக்கணும். அதற்கு பின்னாடி அந்த நீர் மட்டும் இல்லை, அந்த நீர் என்ன செஞ்சு கர்ப்பப்பையில் புகுத்தி கருக்கட்டி என்ற நிலையில் இருந்து பின்னர் என்ன செய்யப்படுச்சு, உருவமாக்கப்பட்டது பின்னாடி இந்த ஆயத்து நிறைய நீண்ட ஆயத்து. அதற்கு பின்னாடி தசையை நம்ம கொடுத்தோம், பிண்டத்திலிருந்து படைத்தோம், தசை படைப்பு எலும்புகளை நம்ம உருவாக்கணும். நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக நாம் சொல்கிறோம், அல்லாஹ் சொல்கிறான், மேலும் நாம் நாடியவற்றை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை கர்ப்பப்பையில் நிலை பெற செய்கின்றோம். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். 9 மாதம், 3 மாதத்துக்கு பின்னாடி அதுக்கப்புறம் என்ன செய்யறது, ஒவ்வொரு மாதமாக 9 மாதம் அல்லாஹ் சொல்கிறான், தெளிவாக சொல்கிறான். என்ன ஒரு குறிப்பிட்ட காலம் என்ன செஞ்சோம், தாயினுடைய வயிற்றில் உங்களை என்ன உருவாக்கி வச்சோம். பிறகு நீங்கள் உங்கள் வாலிபத்தை அடையும் வரை உங்களை என்ன செஞ்சுருக்கோம், நாம தான் வளர்க்கிறோம். யார், தாயின் மூலியமாக. உங்களின் சிலர் முதுமைக்கு முன்பே மரணம் அடைகின்றனர். சில பேர் முதுமை வர்றதுக்கு முன்னாடியே மரணத்தையும் நம்ம கொடுத்துட்றோம். இன்னும் சிலர் எப்படிப்பட்டவங்க, மிக தளர்ந்த அற்பமான வயது, முதுமை வர என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அவங்களுடைய ரூஹானியத்தை நம்ம கொண்டுட்டு போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் அறிந்தவற்றையெல்லாம் என்ன செஞ்சுருக்கிறோம், அறிந்தவற்றையும் சரி, நீங்கள் கேள்விப்படாத விஷயங்களையும் சரி என்ன செஞ்சுருக்கிறோம், இந்த பூமியில் வறண்டதாக நீங்கள் காண்பீங்க. அவ்வளோ பெரிய விஷயங்களை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கொடுத்துருக்குறோம். அதன் மீது நம்ம என்ன செஞ்சிடும், அந்த வறண்ட பூமியாக இருக்கக்கூடிய பூமியில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் மலையை நம்ம கொடுத்துருக்குறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறோம், எப்படி வத்தரல் அல்ல ஆமிதத்தன், மலையை நம்ம கொடுத்துருக்குறோம். ஃபைதா அன்சல்னா அலைகில் மாகும் மஹ்தஸத் வரபத் ஃபஅம்பதத் மின் குல்லி ஜௌஜின் பஹீஜ். என்ன ஒரு குறிப்பிட்ட காலம் வரை என்ன செஞ்சுருக்கிறோம், உங்களை படைத்து அதற்கு பின்னாடி ஒரு வறண்ட பூமியில் என்ன மலையை கொடுத்து அதிலிருந்து என்ன செய்கிறோம், கிளர் வித்துக்களை நம்ம என்ன செய்கிறோம், பசுமையாக அழகானதாக எல்லா வகையான ஜோடிகளையும் என்ன செஞ்சுருக்கிறோம், பூமியிலேருந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிக்குது. இந்த விளங்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்ல வர்றது, மனிதனின் படைப்பு, மனிதனை நம்ம எப்படி படைத்தோம், அவனது வாழ்வு எதை கொண்டு இன்னைக்கு தாவரங்கள் சாப்பிட்றோம், தக்காளி வெங்காயம்
இது போன்ற விடயங்கள் எல்லாம் இன்னைக்கு உணவுகளில் நம்ம கொண்டு வர்றோம். இதையெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், பூமியிலேருந்து மனுஷனை உங்களை படைச்சி இந்த தாவரங்களை கொடுத்து மிக என்ன செஞ்சுருக்கிறோம், அழகான முறையில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த ஆயத்து 3 விஷயங்களை என்ன செய்யப்படுது, நம்மளுக்கு மனித இனத்திற்கு குறிப்பிட்டு காட்டுறது. முதலாவது, மறுமையின் வாழ்வின் மீது சந்தேகம். மர்ம வாழ்வு என்ன, மௌத்தா போன பின்னாடி ஒரு வாழ்வு இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் சந்தேகப்படுறாங்க. நம்ம மட்டும் சந்தேகப்படல, அல்லாஹ் பாதுகாக்கணும். அக்காலத்தில் இருந்த மக்களும் என்ன செஞ்சாங்க, என்ன மரணத்திற்கு பின்னாடி உயிர் கொடுத்து எழுப்பப்படுமா, நம்முடைய அறிவுக்கு என்ன செய்யலை, பொருந்தலையே, நம்ம அறிவு ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி அக்கால மக்களும் என்ன செஞ்சாங்க, சந்தேகப்பட்டாங்க. அதனால தான் அல்லாஹ் 3வது ஜுஸ்ல, இதனுடைய தொடர்பில் 3வது ஜுஸ்ல ஹுசைர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபியை படைச்சான். அவுக்கல்லதி மர்ரா அலா கரியத்தையும் வைய ஹாவியத்தும் அலா உருஷியா. அந்த நபி என்ன செஞ்சாராம், ஒரு ஊருக்கு போனாங்களாம். ஊரை கடந்து செல்லும் போது அந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் என்ன செஞ்சாங்களா, அழிந்து போன இந்த ஊரை எப்படி அழிச்சிட்டான். ஒரு பாவம் செஞ்சுருக்கிறாங்க, பாவம் செஞ்சதுக்கு காரணமாக அல்லாவுடைய கோபப்பார்வை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், இப்போவும் அதே நிலைமை தான். அல்லாவுடைய கோபம் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் அந்த ஊரையே அழிச்சிருவான். ஒரு நபியுடைய ஒரு ஊரை அழிச்ச உடனே அந்த சைடு அந்த பக்கமாக ஒரு நபி ஹுசைர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போகிறாங்க. அவங்க சிந்திக்கிறாங்களாம், மௌத்தா போனவங்கள அல்லாஹ் எப்படி எழுப்புவான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே சந்தேகம் வந்துருச்சு. உடனே என்ன செஞ்சானா, அவுக்கல்லதி மர்ரா அலா கரியத்தையும் வைய ஹாவியத்தின் அலா உருஷியா கால அண்ணா யுஹி ஹாதிஹுல்லாஹு பாத மௌத்தியா. உடனே அவங்களை என்ன செஞ்சிட்டான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூங்க போட்டான். 100 ஆண்டுகள் தூங்குனாங்களாம். எவ்வளோ வருஷம், 100 ஆண்டுகள் மீயத்தை. பிறகு 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி அவங்களை எழுப்பி விட்டானா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இப்போ அல்லாஹ் அவங்கள்ட்ட கேட்டானா, எவ்வளவு காலம் நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்னாரா, நான் ஒரு நாள் தூங்கியிருப்பேன், இல்லட்டா சில நாள் சிறு பகுதி தூங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவுக்கல்லதி மர்ரா அலா கரியத்தின் வைய ஹாவியத்தின் அலா உருஷியா கால அண்ணா யுஹி ஹாதிஹுல்லாஹு பாத மௌத்தியா ஃபஅமாதஹுல்லாஹு மியத ஆமின் சும்ம பஅஸஹு காலக்கம் லபிஸ்த காலு லபிஸ்னா யௌமன் அவ்வாலி. அப்புறம் அவர் கொண்டுட்டு வந்த, அவர் ஏறி வந்த வாகனத்தை, அந்த கழுதையை பார்க்கும் பொழுது எலும்பு கூடாக கிடந்துச்சான் அந்த கழுதை. இப்போ கொஞ்ச நேரம் தூங்கியிருந்தா, சில நிமிடங்கள் தூங்கியிருந்தா எப்படி அந்த கழுதை எலும்பு கூடாக கிடக்கும், அல்லாஹ் கேட்டான். அப்போ அவருடைய கண் முன்னாடியே இறைவன் அந்த எலும்புகளை என்ன செஞ்சானா, ஒன்று சேர்த்து அதற்கு மேலே சதையை வளரச் செய்து மீண்டும் அந்த கழுதையை உயிர் கொடுத்தான். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து மீதும் பேராற்றல் உடையவன் என்பதை கண்கூடாக அந்த நபி ஹுசைர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பார்த்தாங்க. அப்பதான் நம்புனாங்களாம், அல்லாஹ் மௌத்தான பின்னாடியும் என்ன செஞ்சிருவான், நம்மளை படைக்க வைப்பான். அவங்களுடைய சந்தேகம் இல்லை, மக்களுடைய சந்தேகம். அதே போல் இந்த ஆயத்திற்கு அடுத்த ஆயத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றியும் இந்த ஹஜ்ஜில் நிறைய வருது இந்த சூறாவில். இதே தொடரில் 3வது ஜுஸ்ல அல்லாஹ் சொல்கிறான், வைதகால இப்ராஹிம் ரப்பி அரணி கைஃப துஹ்யில் மௌத்தா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்களாம், இறைவா மௌத்தா போனவங்கள நீ எப்படி எழுப்புறா, மௌத்தா போனவங்கள வைதகால இப்ராஹிம் ரப்பி, என்னுடைய ரப்பே அரணி கைஃப துஹ்யில் மௌத்தா, மரணித்தவர்கள் நீ எப்படி எழுப்புவா என்று கேட்கும்போது, வைதகால இப்ராஹிம் ரப்பி அரணி கைஃப துஹ்யில் மௌத்தா கால அவலம் தும்மி. அல்லாஹ் சொன்னா, நீ என்னை கொண்டு ஈமான் கொள்ளலையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்டான். கால பலா, அல்லாவே நான் ஈமான் கொள்றேன், என்னுடைய மற்ற மக்களுக்கு சந்தேகம் ஏற்படுதே, அவங்களுடைய சந்தேகத்தை நான் எப்படி நிவர்த்தி செய்கிறது என்று கேட்குறாங்களே, அதற்கு அத்தாட்சி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட 4 பறவைகளை கொண்டுட்டு வர சொன்னான். இது கால இப்ராஹிம் ரப்பி அரணி கைஃப துஹ்யில் மௌத்தா காலவலம் தூமி காலு பலா வலாக்கின் எத்துமா என்ன கல்வி கால ஃபஹுது அர்பாத்தம் இனத்தை 4 பறவைகளை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அந்த 4 பறவைகளை நல்லா வளர்க்கணும். சின்ன குஞ்சிலிருந்து கொண்டுட்டு வந்து நல்லா வளர்த்து என்ன செய்யணும், அந்த பறவைகளை எல்லாம் ஒரு மலைக்கு மேலே வச்சு எல்லாத்தையும் அறுத்து ஒவ்வொரு கறியும் எல்லா கறியும் நீ கலந்து என்ன செய்ய மலைக்கு மேலே வச்சு அதை கூப்பிடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அந்த பறவைகள் கூட என்ன பறவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தியாயத்துக்கு ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தஃப்சீர் சொல்கிறாங்க, விளக்கம் கொடுக்குறாங்க. மயில் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது என்னவா, முதல் பறவை மயில். ஏன் மயிலை தேர்ந்தெடுத்தான் அப்படின்னு சொன்னால் விளக்கம் கொடுக்கும்போது, அதனுடைய குரல் இருக்குது பாருங்கள், மயிலுடைய குரல் அது அழகாக இருக்குமா, அது கத்தும் போது
அதே போன்று வீரத்திற்காக அறியப்படக்கூடிய ஒரு ஜீவராசியா அந்த மயில். அது ரெக்கையை எடுத்து ஆடிச்சு அப்படின்னு சொன்னால் அவ்வளவு அழகாக இருக்குமா? நம்ம பார்க்குறோம். இது குரானில் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கிறான்? ஜகனை கொடுத்துருக்கிறான். ரெண்டாவது, சேவலை என்ன செஞ்சுருக்கிறான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிடிக்க சொன்னான். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த சேவலும் என்ன செய்யுது? குரல் மற்றும் வீரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த சேவல்கிட்ட இருக்குது அந்த தன்மை. மூணாவது, புறாவை பழக்கப்படுத்த சொன்னார். ஏன் அப்படின்னு சொன்னால், புறா என்பது அதை நேசிக்கப்படக்கூடிய ஒரு பறவையம். நான்காவதாக காகம் அல்லது பருந்து, கள்ளப்பிராந்து. ஏன் அந்த நான்காவதாக அல்ல அந்த பறவையை தேர்ந்தெடுத்தா அப்படின்னு சொன்னால், காக்கா இருக்குது பாருங்க, காக்காக்கும் பருந்துக்கும் கூர்மையான பார்வை இருக்குதான். இன்னைக்கு சயின்ஸ் விஞ்ஞானம் சொல்லுது, எவ்வளவு பெரிய தூரத்தில் இருந்தாலும் அந்த காகம் இருக்க கரெக்டாக என்ன செய்யுமா? அதனுடைய பார்வை அவ்வளவு கூர்மையாக, உலகத்தில் யாருக்குமே அப்படிப்பட்ட பார்வையை அல்லாஹ் கொடுக்கலை. அவ்வளவு கூர்மையான என்ன செஞ்சிருக்கிறான்? என்ன பார்வையை கொடுத்துருக்கிறான். இந்த 4 பறவைகள் என்பதாக கிதாபில் எழுதுகிறாங்க. இந்த 4 பறவைகளைத்தான் இன்னைக்கு வெளிரங்கத்தில் பார்த்தாலும் அறியப்படக்கூடிய பறவை. நமக்கு எல்லாமே தெரியும். மயில் எப்படி இருக்கும், காகம் எப்படி இருக்கும், அதே போன்று புறாக்கள் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம், நம்ம சேவல் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் அன்றாட அறியக்கூடிய பறவைகள். இதையெல்லாம் என்ன செஞ்சுருக்கான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களை பிடிக்க சொல்லி நல்லா என்ன செய்யணும்? நல்லா பழகணும். அந்த பறவைகிட்ட நீ பழகணும். பழகி உன்னுடைய குரலை கேட்டாவே என்ன செஞ்சிடணும்? அந்த பறவை உன்னை தேடி வந்துடணும். இப்ராஹிம் வந்துட்டாரா, இப்ராஹிமுடைய குரல் வெளியே கேட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பறவை அப்படியே உன்னை பார்த்து வரணும். அவ்வளவு என்ன செய்யணும்? பாசமாக நீ வளர்க்கணும். வளர்த்துட்டியா? வளர்த்த பின்னாடி அந்த 4 பறவையும் நீ அறுக்கும் பொழுது உனக்கே கவலை வரணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், உனக்கே என்ன செய்யணும்? கவலை வரணும். என்னுடைய பறவை, வளர்த்த பறவை அறுக்க போகிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பறவைகளையும் அறுத்து அந்த ரெக்கைகள், அதனுடைய ரெக்கைகள், இரத்தம், சதை, எலும்பு எல்லாவற்றையும் என்ன செஞ்சிரு? ஒன்றாக கலந்துரு. கலந்த பின்னாடி 4 பறவைகளுடைய அந்த மாமிச கறி இருக்குது பாருங்க, அதை எடுத்துகிட்டு போய் மலையின் மேலே ஒவ்வொரு பகுதியிலையும் என்ன செஞ்சிரு? நீ உச்சிக்கு மேலே வச்சிரு. வச்ச பின்னாடி இறைவன் கட்டளைப்படி நீ என்ன செஞ்சிரு? இப்பொழுது வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவைகளை நீங்கள் என்ன செய்யுங்க? தன்னிடம் வரும்பாறு என்ன செய்யுங்க? நீங்கள் அலையுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளை இட்டாங்க. அவங்க என்ன செஞ்சாங்களா? ஒவ்வொரு பறவையினுடைய பேரை சொல்லி அழைச்சாங்களாம். வெவ்வேறு மலைகளிலிருந்து, சாய்மாரில் சிந்தனை செஞ்சு பார்க்கணும், வெவ்வேறு மலைகளிலிருந்து, வெவ்வேறு மாமிசத்திலிருந்து, வெவ்வேறு பாகங்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் ஒன்றை ஒன்று நோக்கி பறந்து வந்தன என்பதாக குர்ஆன் சொல்லுது. மயிலின் சதை, மயிலின் எலும்போடும், புறாவின் இறக்கைகள், புறாவின் உடலோடும் மிக துல்லியமாக என்ன செய்யப்படுச்சு? சேதப்படுச்சு. அவங்க கண்ணை மூடி தொடக்கிறதுக்குள்ள என்ன செஞ்சிச்சான்? அந்த 4 பறவைகளும் உயிரோட என்ன செஞ்சிச்சான்? பறந்து வந்து அவங்க கையில் நின்றுச்சான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓடி வந்தாங்களாம். இந்த நிகழ்வை வந்து 3வது ஜுஸூல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறோம். அப்போ அந்த அளவு என்ன செஞ்சிருக்கிறேன்? நான் உயிர்ப்பித்தவங்களை, மரணிச்சவங்களை உயிர்ப்பிப்பேன் என்பதை நபிமார்களுக்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செஞ்சான்? காட்டி கொடுத்தான். அதைத்தான் நம்ம இன்னைக்கு ஓதுன வசனத்தில் நமக்கு என்ன செய்யப்படுது? மண்ணாக இருந்த உங்களை அணுக்களாக என்ன செய்யப்படுச்சு? கொடுக்கப்படுச்சு. நீங்கள் சிதறி கிடந்தீங்க, அவற்றையெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம்? ஒன்றாக சேர்த்து அழகான ஒரு உருவமாக நம்ம எப்படி மாற்றினோமோ அதே போன்று என்ன செய்யப்படும்? உங்களுக்கு மௌத்துக்கு பின்னாடி, கபூரில் வச்ச பின்னாடி உங்களுடைய உடல்கள் மண்ணாக்கப்படும். தனித்தனியாக நீங்கள் என்ன செய்யப்படும்? தசை பிண்டமாக ஆக்கப்படுவீர்கள். மறுமையில் நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஒன்றாக நம்ம அவங்களை அப்படியே எழுப்புவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறோம். இன்னைக்கு நம்ம சிந்தனை செஞ்சு பார்க்கணும். இந்த நவீன அறிவியல் காலத்தில் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். அறிவியல் காலம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இறங்கின வசனம். இந்த வசனம் எப்போ இறங்குச்சு? இன்னைக்கு நேற்று இறங்கின வசனம் இல்லை தாய்மாரில். 1400 வருடங்களுக்கு முன்பாக இறங்கின வசனம். துராபுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறான். மண்ணு. மனிதன் இருக்கிறோம் பாருங்க, மனிதர்கள் நம்ம இந்த உணவு இருக்குது பாருங்க, எதை உண்றோம்? மண்ணிலிருந்து தான் வருது, விளையுது. வானத்திலேருந்து விளையுது. தக்காளி எங்கேருந்து விளையுது? கத்திரிக்காய் எங்கேருந்து விளையுது? எல்லாம் கேட்குறான். மண்ணிலேருந்து தான் விளையுது. அப்போ எப்படி அந்த மண்ணிலேருந்து நீங்கள் என்ன விதையை தூக்கி போடுறீங்க, நெல்லை தூக்கி போடுறீங்க? அது எப்படி நம்ம உங்களை கதிராக உருவாக்கி வைக்கிறோம்? கொஞ்சம் கூட சிந்திக்க வேண்டாமா? உங்களுக்கு அறிவில்லையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்குறான். நுத்துஃபா, விந்து துளி, படைப்பினின் தொடக்க புள்ளி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? உங்களுடைய ஆடையில் பட்டால் அது நஜீஸ், அதை அழகாக இரத்த கட்டியாக அதை கருப்பைக்குள்ளே நம்ம சுமத்தி அது ஒன்றோடு ஒன்றாக உருவ மாற்றமே. அப்போ எப்படி நம்ம உருவ மாற்றோம்?
இப்படி ஒவ்வொரு விஷயமாக அல்லாஹ்வுடைய வல்லமையை நீங்கள் சிந்திங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை இந்த வசனங்களில் ஒரே ஒரு வசனம் தான், சூறா ஓதப்பட்டது பெரிய சூறா, ஒரு வசனத்தில் இன்னும் சொல்லிக்கிட்டே வர்றான். நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மகிமை உங்களை எப்படி மண்ணிலிருந்து படைத்தோமோ அதே போன்ற மண்ணில் நம்ம என்ன செய்வோம், புதைக்க வைப்போம். புதைத்த பின்னாடி உங்களுடைய அழகான தோற்றத்தை நம்ம மீண்டும் என்ன செய்வோம், எழுப்புவோம். மரணத்திற்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது என்பதை நீங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொரு மனிதர்களும் யோசனை சிந்தனை செஞ்சு வாழணும். இதுதான் என்னுடைய கட்டளை. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முன்கூட்டியே நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், அத்தாட்சிகளை நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்று ஓதிய ஆயத்தில் சொல்லி காட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் பாவ சுமைகளாக நம்முடைய வாழ்க்கை, பேசினாலும் பொய், பேசினாலும் பிராடு, நடந்தாலும் பொய், பாவம், நம்ம உடலமைப்பு எல்லாமே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் பாவமான செயல்களில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்மளுடைய சிந்தனையில் வரணும், நம்மளுக்கு மௌத்து இருக்குது. எப்போ மௌத்து வரும், எந்த நொடியில் மௌத்து வரும் தெரியாது. அல்லாஹ் மட்டும்தான் என்ன செய்வான், அறியக்கூடியவனாக இருக்கிறான். மௌத்துக்கு பின்னாடி நம்மளையும் கபூரில் வைக்கப்படும். கபூரில் வைத்த பின்னாடி மண்ணோடு மண்ணாக ஆகுவோம். எப்படி நம்மளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மண்ணிலிருந்து அற்பமான நுத்துஃபாவிலிருந்து தாயினுடைய கர்ப்பஸ்தரிக்குள்ளே என்ன செஞ்சான், புகுத்தினானோ அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீண்டும் நம்மளை மறுமையில் மனிதனாக ஆக்கி நம்மள்கிட்ட கேள்வி கேட்பான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட மறுமை வாழ்க்கை ஒன்று இருக்குது. மௌத்துக்கு பின்னாடி கேள்வி கணக்கு இருக்குது. மரணத்திற்கு பின்னாடி எப்படி இப்பொழுது அழகாக உருவமாக இருக்கிறோமோ அதே போன்று அல்லாஹ் நாளை நம்மளை எழுப்புவான் என்ற எண்ணத்தோடு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்து நல்ல புரிவானாக. ஆமீன். வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி